இன்றைய முக்கிய செய்திகள். டிட்வா புயலை எதிர்கொள்ள ஆயத்த நிலையில் தமிழகம். 3 நாட்கள் அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை. துணைவேந்தர் நியமனம் குறித்த அறிக்கையை கூட படிக்காமல் தாமதம் செய்வதா? கேரள ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். இசை கவின்கலை மாணவர்களுக்கும் நான் முதல்வன் திட்டம் விரிவுபடுத்தப்படும். ஜெயலலிதா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஸ்டாலின் அறிவிப்பு. 19 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு அமெரிக்காவில் குடியுரிமை நிறுத்தம். துப்பாக்கிச் சூட்டில் பாதுகாப்பு படை வீராங்கனை பலியானதை அடுத்து ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பு. வணக்கம். டிட்வா புயல் தமிழ்நாட்டை நெருங்கி வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. இலங்கை கடலோர பகுதியில் நிலவும் டிட்வா புயல் வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது. 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்த புயலின் வேகம் குறைந்து தற்போது மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருவதாக வானிலை மையம் அறிவித்துள்ளது. சென்னைக்கு 530 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள டிட்வா புயல் புதுச்சேரிக்கு 430 கிலோமீட்டர் தெற்கிலும் காரைக்காலுக்கு 320 கிலோமீட்டர் தென்கிழக்கிலும் நிலவுகிறது. இந்நிலையில் சென்னை எழிலகத்தில் உள்ள அவசர கால செயல்பாட்டு மையத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கடலூர், தூத்துக்குடி, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை உள்ளிட்ட 14 மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்திய அவர் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் பாதிப்பு ஏற்படக்கூடிய இடங்களில் முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு இருப்பதாகவும் எல்லா வகையிலும் அரசு தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்தார். எல்லா இடங்களிலும் முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தேவையான உணவு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் உடனடியாக தண்ணி திறந்து விடக்கூடிய நேரங்களில் அவங்களையும் அப்புறப்படுத்துவதற்கு அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஏற்கனவே அந்தந்த மாவட்டத்தில் பொறுப்பு அமைச்சர் இருக்காங்க, அவங்களும் அதை கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இன்று முதல் 3 நாட்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் காவிரி கரையோர கிராமங்களில் வசிப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாதிப்புகள் குறித்து தெரிவிக்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் முழு நேர அவசர கட்டுப்பாட்டு அறை செயல்பாட்டில் உள்ளது. மீட்பு பணிகளுக்காக அரக்கோணத்தில் இருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 34 பேர் கொண்ட குழுவினர் கடலூரில் தயார் நிலையில் உள்ளனர். தேசிய பேரிடர் மீட்பு படையினர் 30 பேர் கொண்ட 8 குழுக்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு விரைந்துள்ளனர். புயல் காரணமாக இன்று ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய 5 மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை ஆகிய 4 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் நாளை அதிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ள வானிலை மையம் திருவள்ளூர், ராணிப்பேட்டையில் நாளை மறுநாள் அதிக கனமழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது. டிட்வா புயல் காரணமாக சுற்றுலா பயணிகள் தனுஷ்கோடி செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. வேதாரண்யத்தில் 100 அடிக்கு மேல் கடல் உள்வாங்கியதுடன் கடல் நீரின் நிறம் மாறியதால் மக்கள் அச்சமடைந்தனர். இதனிடையே நாகை, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி ஆகிய துறைமுகங்களில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும், சென்னை, கடலூர், எண்ணூர், காட்டுப்பள்ளி மற்றும் புதுச்சேரி துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்பட்டுள்ளது. திருவனந்தபுரத்தில் உள்ள அப்துல் கலாம் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரை நியமிக்கும் விவகாரத்தில் கேரள ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தாமதம் செய்வதாக உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. அந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக நியமிக்க பரிந்துரைத்த பட்டியலில் ஒருவரையும் தேர்வு செய்யாமல் ஆளுநர் கிடப்பில் போட்டதற்கு அதிருப்தி தெரிவித்த கேரள அரசு தற்காலிக துணைவேந்தரை நியமித்தது. இதனை எதிர்த்து ஆளுநர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த கேரள உயர்நீதிமன்றம் மாநில அரசின் முடிவில் தலையிட விரும்பவில்லை என்று கூறி தற்காலிக துணைவேந்தர் நியமனத்தை உறுதி செய்தது. அதைத் தொடர்ந்து நிரந்தர துணைவேந்தரை நியமிப்பது தொடர்பாக குழு ஒன்றை கேரள அரசு அமைத்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஆளுநர் திரு அர்லேக்கர் மாநில அரசின் முடிவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ததுடன் அந்த குழுவில் இருந்து கேரள முதலமைச்சரை நீக்கவும் கோரியிருந்தார். அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் திரு பர்திவாலா, திரு விஸ்வநாதன் ஆகியோர் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி திரு சுதான்சு துலியா தலைமையில் குழு ஒன்றை அமைத்து உத்தரவிட்டனர். அந்த குழு இறுதி பட்டியலை தயாரித்து வழங்கியது. ஆனால் அதன் பின்னரும் துணைவேந்தரை ஆளுநர் நியமிக்கவில்லை என்று கேரள அரசு தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கை இன்று விசாரித்த நீதிபதிகள் திரு பர்திவாலா, திரு விஸ்வநாதன் ஆகியோர் நீதிபதி துலியா குழுவின் அறிக்கையாவது ஆளுநர் படித்து பார்த்தாரா என்று கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த ஆளுநர் தரப்பு வழக்கறிஞர் அந்த குழு அளித்த அறிக்கையை ஆளுநர் இன்னும் படிக்கவில்லை என்று தெரிவித்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் அந்த அறிக்கை என்பது சாதாரண காகிதம் அல்ல, உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி தயாரித்து வழங்கியுள்ள அறிக்கை என்று கூறினர். மாணவர்களின் கல்வி தொடர்பான விவகாரத்தில் கால தாமதத்தை ஏற்க முடியாது என்ற நீதிபதிகள் அந்த பட்டியல் அடிப்படையில் உரிய முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினர். ஆளுநரின் முடிவு நீதிமன்றத்திற்கு வரும்போது அது சரியா தவறா என்பதை நீதிமன்றம் முடிவு செய்யும் என்று கூறிய நீதிபதிகள் வழக்கை 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.
எவ்வளவுதான் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் அதனால் மனிதனின் சிந்தனையை வெல்ல முடியாது என்று கூறியுள்ள முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின், இசை மற்றும் கவின்கலை பயிலும் மாணவர்களுக்கும் நான் முதல்வன் திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் தமிழ்நாடு டாக்டர் ஜே. ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தின் 3வது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சரும் பல்கலைக்கழக வேந்தருமான திரு ஸ்டாலின் மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். நடிகர் சிவகுமார், ஓவியர் சந்துரு ஆகியோருக்கு மதிப்புறு முனைவர் பட்டத்தையும் அவர் வழங்கினார். பின்னர் உரையாற்றிய திரு ஸ்டாலின், ஜெயலலிதா பேரில் உள்ள பல்கலைக்கழகத்தை திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு செழுமையாக வளர்த்திருக்கிறோம் என்றார். 2021க்கு பின் மாணவர் சேர்க்கை அதிகரித்திருப்பதை குறிப்பிட்ட முதலமைச்சர், புதிய பாடத்திட்டங்களை அறிமுகம் செய்து நல்கை நிதியை உயர்த்தி ஆராய்ச்சி மையம், நூலகம், கற்றல் மேலாண்மை ஆகிய பல அமைப்புகளை உருவாக்க 1 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டதாக தெரிவித்தார். கலைதான் மற்ற உயிரினங்களிடமிருந்து மனிதர்களை வேறுபடுத்தி காட்டுவதுடன் மேம்பட்ட உயிரினமாகவும் காட்டுவதாக அவர் கூறினார். ஒரு சமூகத்தின் வளர்ச்சிக்கு எப்படி உற்பத்தி, பொருளாதாரம், தொழில்நுட்ப அறிவு அவசியமோ அதே அளவுக்கு அந்த சமூகத்தின் சிந்தனை வளத்துக்கு கலைகளின் வளர்ச்சியும் அவசியம் என்று திரு ஸ்டாலின் தெரிவித்தார். கலைகளை, கலைஞர்களை மதிக்கிற போற்றுற மண் நம்ம தமிழ் மண். சங்ககாலம் முதல் இப்போது வர நல்ல கலைஞர்களை நாம் உயர்த்த வச்சு கொண்டாடுகிறோம். இப்போ ஏஐ மூலமாக பலரும் ஓவியங்கள், பாடல்கள், இசைன்னு உருவாக்குறாங்க. அதனால் நமக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிடுமோன்னு நீங்கள் யாரும் கவலைப்படக்கூடாது. எவ்வளவுதான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் அதால் மனிதர்களுடைய சிந்தனையை வெல்ல முடியாது. தொழில்நுட்பத்தை நம்முடைய பலத்துக்கு நாம் பயன்படுத்திக்கணும். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் வட்டத்தில் உள்ள வலையங்குளத்தில் கிராமிய கலை பயிற்சி பள்ளி அமைக்க நிலம் ஒதுக்கப்படும் என்றும், கவின் கலையில் புதிதாக கலை பாதுகாப்பு பிரிவில் முதுகலை பட்டப்படிப்பு அடுத்த ஆண்டு தொடங்கப்படும் என்றும் திரு ஸ்டாலின் அறிவித்தார். கவின் கலையில் புதிதாக கலை பாதுகாப்பு பிரிவில் முதுகலை பட்டப்படிப்பு அறிமுகப்படுத்தப்படும். ஊதியம் மற்றும் நிர்வாக செலவினங்களுக்காக தற்போது வழங்கப்படுகிற 3 கோடி ரூபாய் மானியத் தொகையை 5 கோடி ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். நான் முதல்வன் திறன் சார்ந்த படிப்புகள், இசை மற்றும் கவின் கலை பயின்று வரும் மாணவர்கள் பயனடையக்கூடிய வகையில் விரிவுபடுத்தப்படும். இவ்வாறு பல்வேறு வகையில் கலைகளுக்கு ஆதரவாக இருந்து மாணவர்களை அடுத்த கட்டத்துக்கு அழைத்துச் செல்ல திராவிட மாடல் அரசு எப்போதும் தயாராக இருக்கும் என்று திரு ஸ்டாலின் உறுதி கூறினார். 3ஆம் உலக நாடுகளிலிருந்து அமெரிக்கா வந்தவர்களின் குடியுரிமை நிரந்தரமாக நிறுத்தப்படுவதாக அந்நாட்டின் அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். வெள்ளை மாளிகை அருகே உள்ள மெட்ரோ ரயில் நிலையத்தில் நேற்று முன்தினம் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த பாதுகாப்பு படை பெண் காவலர் சாரா பென்ஸ்டாம் என்பவரை ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்த ரஹமத்துல்லா லகன்வால் என்பவன் திடீரென தாக்கினான். சாராவிடம் இருந்த துப்பாக்கியை பறித்து அவன் நடத்திய தாக்குதலில் 2 காவலர்கள் காயமடைந்தனர். உடனே சுதாரித்த 3வது காவலர் அவனை சுட்டு வீழ்த்தினார். உயிருக்கு போராடிய காவலர்களும் கொலையாளியும் உடனே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். எனினும் சிகிச்சை பலனளிக்காமல் வீராங்கனை சாரா பென்ஸ்டாம் உயிரிழந்தார். இதனை புளோரிடாவில் செய்தியாளர்களிடம் தெரிவித்த ட்ரம்ப், மற்றொரு வீரரும் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி வருவதாக கூறினார். பின்னர் தமது ட்ரூத் சோஷியல் வலைதளத்தில் சில முக்கியமான பதிவுகளை வெளியிட்ட ட்ரம்ப், ஆப்கானிஸ்தானில் இருந்து ஜோ பிடன் ஆட்சி காலத்தில் அமெரிக்காவிற்குள் வருவதற்கு அனுமதிக்கப்பட்ட அனைவரது குடியுரிமையும் விசாரணைக்கு உள்ளாக்கப்படும் என்று அறிவித்துள்ளார். மேலும் கவலைக்குரிய 3ஆம் உலக நாடுகளில் இருந்து அமெரிக்கா வந்து குடியுரிமை கோரியோரின் விண்ணப்பங்கள் நிரந்தரமாக நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் கவலைக்குரிய 3ஆம் உலக நாடுகள் பட்டியலில் வெனிசுலா, ஈரான், ஆப்கானிஸ்தான், பர்மா, சாட், காங்கோ, கினியா, எரித்ரியா, ஹைட்டி, லிபியா, சோமாலியா, சூடான், ஏமன், புருண்டி, கியூபா, லாவோஸ், துர்க்மெனிஸ்தான், டோகோ, சியாரா லியோன் ஆகியவை அடங்கும். இதனிடையே வாஷிங்டன் மருத்துவமனையில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட சாராவின் உடலுக்கு வழிநெடுகிலும் பாதுகாப்பு படையினர் வரிசையாக நின்று மரியாதை செலுத்தினர். சாராவின் மரணத்துக்கு இரங்கல் தெரிவித்து அமெரிக்க எம்பிக்கள் உட்பட பல்வேறு தரப்பினர் சமூக வலைதளங்களில் கண்டன பதிவுகளை வெளியிட்டு வருகின்றனர். இலங்கை வெள்ளத்தில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 61ஆக அதிகரித்துள்ளது. இலங்கையை ஒட்டி உருவான டிட்வா புயலின் கோர தாண்டவத்தில் கிழக்கு பகுதியில் திரும்பிய திசையெங்கும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. கடந்த வாரம் முதல் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் கொதமலை, ரத்னகிரி, நாவலப்பிட்டி, தலவாக்கலை பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக பல பகுதிகளில் பாறைகள் உருண்டு விழுந்து சாலைகள் சேதமடைந்துள்ளன. இதனால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. கொழும்புவில் ஆறுகளின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் வேறு இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கெலானி ஆற்று பள்ளத்தாக்கு பகுதியில் பொங்கி பிரவாகிக்கும் ஆற்று நீரால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக ரயில் தண்டவாளங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் 600க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன. 61 பேர் பலியாகியுள்ளனர். குறிப்பாக மத்திய மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள பத்துளை, நுவரெலியா பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 25க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 21 பேர் காணாமல் போயுள்ளனர். வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளில் 44,000க்கும் மேற்பட்ட மக்கள் தவித்து வருகின்றனர்.
மாஹோ எல்ல பிரதேசத்தில் வெள்ளப்பெருக்கில் சிக்கியவர்கள் இலங்கை விமானப்படை ஹெலிகாப்டர்கள் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டனர். தொடர் மழை வெள்ளம் காரணமாக பள்ளி, கல்லூரி, அரசு அலுவலகங்கள் உள்ளிட்ட அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. கண்டி மாவட்டத்தில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயலால் மோசமான பேரிடரை இலங்கை சந்தித்துள்ள நிலையில் 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கும் மிக கடுமையான வெள்ள பாதிப்பாக அந்நாட்டின் பேரிடர் மேலாண்மை மையம் அறிவித்துள்ளது. இலங்கையில் திருகோணமலை உள்ளிட்ட பகுதிகளில் மீட்பு பணிகளை மேற்கொள்ள உதவும் வகையில் இந்திய விமானம் தாங்கி கப்பலான INS விக்ராந்த் கப்பலை அனுப்பி உதவுமாறு இலங்கை விடுத்த கோரிக்கையை ஏற்று கொழும்பு துறைமுகத்தில் உள்ள கப்பல் பணிகளை தொடங்கியுள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். பஞ்சாபில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் மோசடி நடைபெற்றதாக கூறப்படும் புகார்கள் குறித்து மத்திய குழு விசாரிக்கும் என்று மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஜலந்தரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போலி அடையாள அட்டைகள், தொழிலாளர்களுக்கு பணி வழங்காதது உள்ளிட்ட புகார்கள் வந்துள்ளதாக கூறினார். இதனிடையே பஞ்சாபுக்கு வெள்ள நிவாரண நிதியாக மத்திய அரசு அறிவித்த 1600 கோடி ரூபாயில் ₹1 கூட வழங்கப்படவில்லை என ஆம் ஆத்மி அரசு குற்றம் சாட்டியுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்ற பெயரில் நாட்டு மக்களுக்கு எதிராக பாஜக மிகப்பெரிய சதித்திட்டம் தீட்டியுள்ளதாக சமாஜ்வாதி கட்சி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் அவர் பகிர்ந்துள்ள வீடியோவில் காலனி ஆதிக்க காலத்தை விட மிக மோசமான நிலைக்கு மக்கள் தள்ளப்படுவதை தடுக்க எதிர்க்கட்சிகளுடன் பாஜக கூட்டணி கட்சிகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சிதம்பரம் அருகே முட்லூர் வெள்ளாற்று பாலத்தின் பக்கவாட்டு தடுப்புச் சுவரில் ஐயப்ப பக்தர்கள் சென்ற பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. இதில் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த 18 பேர் படுகாயமடைந்தனர். மோதிய வேகத்தில் முன்பக்க அச்சு முறிந்ததால் அந்தரத்தில் தொங்கிய பேருந்தை தீயணைப்புத் துறையினர் கிரேன் மூலம் மீட்டனர். பெரியார் அணையிலிருந்து நீர்வரத்து அதிகரித்திருப்பதை அடுத்து வைகை அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. 71 அடி உயரமுள்ள அணையின் நீர்மட்டம் தற்போது 62 அடியாக உள்ள நிலையில் வைகை பாசன விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இசையமைப்பாளர் இளையராஜா பெயர் மற்றும் புகைப்படத்தை பயன்படுத்த வணிக ரீதியிலான பெரு நிறுவனங்களுக்கு மட்டுமே தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அவரது வழக்கறிஞர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக உயர்நீதிமன்ற உத்தரவு குறித்து இன்று விளக்கிய அவர், சாதாரணமாக இளையராஜா பெயர் மற்றும் புகைப்படத்தை பயன்படுத்த எந்த தடையும் விதிக்கப்படவில்லை என்றார். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 14 புள்ளிகள் குறைந்து 85,707 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 13 புள்ளிகள் சரிந்து 26,203 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையிலிருந்து ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹560 உயர்ந்து ஒரு சவரன் ₹94,720 ஒரு கிராம் ₹11,840 உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு ₹3 உயர்ந்து ஒரு கிராம் ₹183 உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். டிட்வா புயல் தமிழ்நாட்டை நெருங்கி வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. இசை மற்றும் கவின்கலை பயிலும் மாணவர்களுக்கும் நான் முதல்வன் திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 3ஆம் உலக நாடுகளில் இருந்து அமெரிக்கா வந்தவர்களின் குடியுரிமை நிரந்தரமாக நிறுத்தப்படுவதாக அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.